அண்ட் வெல்கம் டு எஸ்டி ஆட்டோ விலாக். இன்றைக்கி நம்ம 30 days சேலஞ்சு டே 10ல் இருக்கும். December 14. நம்ம நேற்று பார்த்திங்கன்னா வீடியோ போடலை, ஏன்னா ஈவினிங் கொஞ்சம் நமக்கு பர்சனல் ஒர்க் இருந்த காரணத்தினால நம்மளால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. பட் நேற்றோட இன்கமையும் இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் நம்ம வீடியோவோட எண்ணில் சொல்கிறோம். சீசன் காய் ஆதம்பாக்கம் ஈபி காலனிலேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் தான் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு. கஸ்டமர் லொக்கேஷன் விட்டோம், கஸ்டமர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கஸ்டமர் வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து அப்படியே பார்க்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, 5188. லெஃப்ட் தானே மேம்? இந்த ஸ்கூல் தானே மேம்? தேங்க்யூ மேம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 12 o'clock மேலே தான் ஆட்டோ எடுத்தேன். என்னால் ஃபுல்லாக ஓட்ட முடியல, ஏன்னா இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதனால் திரும்ப வீட்டுக்கு படுத்து தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு எம்ஜியாவது ஓட்டணும், ஏன்னா நம்ம ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணல, நம்மளால் ரெகுலராக ஒரு சேலரி பேஸ் வராது. அதனால் நம்ம என்ன பண்ணோம், நமக்கான இன்கம் நம்ம தான் ஏர்ன் பண்ணோம் அப்படின்றனால இன்றைக்கி நம்ம மினிமம் ஒரு இன்கமாவது ஏர்ன் பண்ணிட்டு வரணும் அப்படின்றதுனால நான் சாயந்தரம் ஈவினிங் 5:30க்கு மேலே தான் நான் ஆட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஓட்டலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தேன். இன்றைக்கி வந்த சவாரில் பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருமே புக்கிங் போட்டுறாங்க, வரத்துக்கு லேட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அவ்வளோதான் நீங்கள் முடிஞ்சிச்சு சோலி அப்படின்ட்டு இருந்தேன். ஒரு சவாரி எடுத்தேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நான் 5 நிமிஷத்தில் வர வச்சு செஞ்சுட்டே இருந்தாங்க. சரி, ஓகே, இந்த சவாரி முடிச்சு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான் இருந்தேன். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சவாரி என்னுடைய இன்னைக்கான மூமெண்ட்டே மாற்றி விட்டுருச்சு. ஏன்னா அங்கேருந்து எனக்கு ஒரு மூமெண்ட் கிடச்சிச்சு. ஏன்னா அங்கேருந்து ஒரு பெரும்பாக்கம் அப் அண்ட் டவுன் சவாரி ஒன்று கிடச்சிச்சு. அது மூலிமா இன்றைக்கி நான் நல்ல அமௌண்ட்டை ஏர்ன் பண்ண முடிஞ்சது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் நம்மளுடைய மூமெண்ட் சேஞ்ச் ஆகலாம். அந்த சேஞ்சஸ் நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. நீங்கள் அது எந்த அளவுக்கு பாசிட்டிவாக எடுத்துக்கணும், உங்கள் லைஃப் அந்த மாதிரி பாசிட்டிவாக உங்கள் லைஃப் மாறும். அது மாறிச்சுன்னா அந்த மூமெண்ட் நமக்கு இன்னொரு டோரை ஓப்பன் பண்ணிவிடும். ஸோ நான் அதை பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா என்னால் சரி, நான் கேன்சல் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம், பரவாயில்ல, இன்றைக்கி இன்கம் போனால் போயிட்டு போது நாளைக்கு சம்பாரிச்சிக்கலாம், இவங்க நம்மளை நம்பினாங்க, இவங்களை கூப்பிட்டு போய் விடணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நான் உட்காந்துட்டு இருந்தேன். என்னால் சம்பாதிக்க முடிஞ்சிச்சு. நான் இன்றைக்கி சம்பாரித்தேன். அதை தான் கைஸ் உங்ககிட்டயும் சொன்னேன். உங்கள் லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணுங்கள். அதில் எதாவது நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அதை பாசிட்டிவாக எப்படி மாற்றலாம் அப்படின்றத திங்க் பண்ணுங்கள். உங்கள் நடக்கிற விஷயங்களை ஓவர் கம் பண்ணி வெளியே வாங்க. ஓகே கைஸ், இன்றைக்கி நான் 1300 ஏர்ன் பண்ணேன். இதை மட்டும் பார்க்குறவங்க உடனே என்னடா ஆட்டோ ஓட்டல இவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு சொல்லாதீங்க. நான் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு 1300 சம்பாரித்தேன். அதாவது நம்ம சேலஞ்ச் டே 9ல் நான் ஒரு 1300 சம்பாரித்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1000 தான் சம்பாரித்தேன். ரெண்டுத்தையும் சேர்த்து தான் 2300 சம்பாரிச்சேன்னு சொன்னேன். ஓகே காய்ஸ், மறக்காமல் எஸ்ஜி ஆட்டோ விலாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொன்று, நம்ம வீடியோவில் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணுறதை நான் கேட்டிருந்தேன். எனக்கு ஒன்று தோணுச்சு, ஒரு சஜஷன் உங்ககிட்ட கேட்குறேன். என்னன்னா, நம்ம ஆட்டோவில் விலாக் எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கூட நம்ம என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாமல் நம்ம ஜஸ்ட் அவங்கக்கிட்ட எங்கே போகிறோம் அது மட்டும் தான் கேட்டுட்டு இருந்தோம். இப்போ ஒரு ஐடியா எனக்கு வந்திருக்கு. என்னன்னா, நான் கஸ்டமர்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் தோணுச்சு, உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் அப்படின்னா நம்ம கஸ்டமர்கிட்ட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணலாம், என்ன கேட்கலாம் அப்படின்றத நீங்கள் சொன்னீங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதை கஸ்டமர்கிட்ட கேட்குறேன். கஸ்டமர்கிட்ட அதை பற்றி இன்ட்ராக்ட் பண்ணுறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றதையும் நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். See you tomorrow guys. Bye.